ஸ்க்ரீன்ல ஒரு சில பேர பார்க்கும்போது தான், "ஏய் இவன் நம்ம பையன்பா" அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். விஜய் டிவில இருந்து வெள்ளித்திரைக்கு போனவங்க நெறைய பேர். உதாரணத்துக்கு சந்தானம், எஸ்கே, கவின். அந்த வரிசையில ரியோராஜ் அவர்களும் சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு போயிட்டு இப்ப கலக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோல ஆக்டர் ரியோராஜ் பத்தியும் அண்ட் அவர் கூட எடுத்த ஒரு சின்ன இன்டர்வியூ தான் ஸ்வீட் ஹார்ட் ஸ்பெஷலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிக் ஸ்கிரீன் டைரீஸ். நான் விஜய் நாஃபா. வெல்கம் டு பிக் ஸ்கிரீன் டைரீஸ் அண்ட் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல ஆக்டர் ரியோ அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம பேச போறோம். ஹாய் சார். ஹலோ. சார், ஆரம்ப காலகட்டத்துல வந்து விஜேவா இருந்திருக்கீங்க. சின்ன திரையில இருந்து இப்போ வெள்ளித்திரைக்கு போயிருக்கீங்க. எந்த மீடியம்ல உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் ஜாலியாவும் ஒர்க் பண்ண முடிஞ்சது? ஜாலியா இருந்தது ஆங்கர் ஹோஸ்ட் பண்ணும்போது தான். ஆமா. ஓகே. அதுல ஒரு மாரி என்னோட ஜோன்ல இருப்பேன் நானு. எந்த விதமான கவலையும் இருக்காது. ஒரு மாரி ஜாலியா இருக்கும். ஹோஸ்ட் பண்ணும்போது ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் ஹேப்பியா பண்ணுவேன். ஓகே சார். உங்களோட நெக்ஸ்ட் மூவி பத்தி ஏதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்? ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு யுவன் சார் வந்து ஒரு ராம்காம் படம் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ரீசெண்டா அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஒரு ஒரு ராம்காம் படத்துல தான் எல்லா எமோஷனுக்கான ஸ்பேஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இந்த படத்துல இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் என்னன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லான ஆல்பம் இருக்கும். யுவன் சார் சைட்ல இருந்து எல்லா பாட்டுமே ஒரு மாதிரி செம்ம வைபா பயங்கரமா கொடுத்துருக்காரு. செம்மையா ஒர்க் ஆயிருக்கு. சூப்பர் சார். இப்போ தமிழ் சினிமால இந்த டைரக்டர் கூட எனக்கு ஒர்க் பண்றதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா அது யாரு சார்? அந்த மாதிரி பர்டிகுலராலாம் இல்லை. எனக்கு என் டீம் ஐ மீன் திரும்ப என்னோட நெஞ்சமுண்டு நேர்மைண்டு ஓட ராஜா டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன்ல டேரக்டர்ஸ், அவங்க கூடயே திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி ஆசை இருக்கு. இவங்க கூட பர்டிகுலரா ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு பெருசா ஒரு கோல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே சார். இப்போ வெற்றிமாறன் சாருக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஆடிஷன்ல சூஸ் பண்ணது. இப்போ பிஹைண்ட் வுட்ஸ்ல இருந்து மெடல் அவங்க கிட்ட கூட வாங்கியிருந்தீங்க. ஆமா ஸோ ஆமா. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அது ஒரு மாதிரி ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. எப்படி சொல்றது, அது யூனிவர்ஸா பார்த்து நடத்தி வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல அவர் தான் ஜட்ஜா இருந்தாரு. அங்க வந்து ஒரு என்னோட கண்ணை பத்தி சொன்னாரு. அதுக்கு ஒரு ஃப்ரேம் வச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அது அது ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னாரு. அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஜோ வந்து என்னோட கெரியரோட ரீஸ்டார்ட் மாதிரி தான் எப்பயுமே நான் கன்சிடர் பண்ணுவேன். சினிமாவில் வந்து கரெக்டாக நான் ஒரு ஒரு படத்தில் வந்து ப்ராப்பரான ஒரு எக்ஸிக்யூஷன் இருக்கணும் அப்படின்னு நான் நல்லா தெரியணுன்றதை தாண்டி, நான் பண்ணுற படமே ஒரு மாதிரி ப்ராப்பராக போய் எக்ஸிக்யூட் ஆகணும். அதில் இருக்க எல்லா டெக்னீஷியனுக்குமே கரெக்டான ரெக்கக்னேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் நாங்கள் ஜோ பண்ணோம். அந்த இந்த ஹோல் டீமே வந்து எல்லாருமே டெபியூ தான். நான் மட்டும்தான் ஆல்ரெடி ஒரு 2 படம் பண்ணியிருந்தேன். மீதி எல்லாருமே டெபியூ, எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து என்னோட கெரியரோட ரீஸ்டார்ட். அகைன் அது வந்து வெற்றிமாறன் சாரே வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் அது. அது ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமான மொமெண்ட் அது. ஏன்னா ஸ்டேஜுக்கு ஏறுற முன்னாடி வரையும் எங்களுக்கு வெற்றிமாறன் சார் தான் எங்களுக்கு ஜோ படத்துக்கு அவார்டு கொடுக்க போறாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஸ்டேஜ் ஏறும்போது பார்த்தா வெற்றிமாறன் சார் இருக்காரு, அவர் தான் அவார்டு கொடுக்குறாருங்கும் போது பயங்கர ஹாப்பியா இருந்தது. ஸோ அதான் என்னோட ஆக்டிங் கெரியர் ஸ்டார்ட் ஆனது அவரு செலக்ட் பண்ணி டைட்டில் வின்னராக அனௌன்ஸ் பண்ணது. அண்ட் அகைன் இப்போ ஜோக்கு வந்து அதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கும்போது அகைன் அவர் கையிலேயே வாங்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. சூப்பர் சார். இப்போ இந்த சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரையே ஒரு பெரிய ஜேர்னி தான். கண்டிப்பா நிறைய நம்மளுக்கு கத்துக் கொடுத்துருக்கும். ஸோ அதுல முக்கியமானது அப்படின்னா என்ன சார்? வெள்ளித்திரை, சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வெள்ளித்திரை அந்த வரதுல ஜேர்னில. முக்கியமாக கற்றுக்கிட்டது அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணுன்றது மட்டும்தான். எங்கே அவசரப்பட்டாலும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது அவசரப்பட்டு. பொறுமையாக இருந்து கரெக்டாக அது எப்படி சொல்கிறது, ப்ரெடிக்ஷன்ன்றது வேற, ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்கணும் சினிமாவை பொறுத்தளவு. ஓகே, இந்த இந்த டைம் லைனுக்குள்ளார இது நடக்கணும், இது வரணும், போகணும் அப்படின்ற எல்லா விதமான புரிதலும் இருக்கணும். அதுக்கேற்ற பொறுமையும் இருக்கணும். இதுதான் அங்கேருந்து ஐ மீன் டெலிவிஷன்லேருந்து சினிமாக்குள்ளார வர்றதுக்கான அந்த ட்ராவலில் நான் கற்றுக்கிட்டது அதுதான். பேஷனேட்டாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். மார்ச் 14 தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஹீரோவா ரியோராஜ்க்கு இதுதான் 5th மூவி. Feb 28 ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சது இது வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி அப்படின்றது. ஸோ ஹீரோ அதாவது ரியோராஜ் அவர்கள் வந்து ஒரு ட்ரூ லவ் மேல நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சனா இருக்காங்க. ஆப்போசிட்ல அப்படியே நம்ம ஃபீமேல் லீட் பார்த்தோம்னா ட்ரூ லவ்ல நம்பிக்கையா இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து நடக்கிற ஒரு காதல் அண்ட் அதுல ஏற்படுற பிரிவு பத்தி தான் வந்து இந்த கதை நகருது. இந்த படத்துல ரியோராஜ், கோபிகா ரமேஷ், ரெடிங் சின்ஸ்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துக்கு அவர் வெறும் மியூசிக் மட்டும் போடல, இந்த படத்தோட ப்ரொடியூசரும் அவர் தான். ஸ்வீட் ஹார்ட் மூவில யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல ரியோராஜ் ஒரு பாட்டும் எழுதியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் தன்னோட திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு வராரு. ஸ்டார்டிங்ல கனா காணும் காலங்கள் கல்லூரி சாலை ஆடிஷன்ல கலந்துக்கிறாரு. அதுல டாப் 5 ஹீரோ லிஸ்ட்ல செலக்ட் ஆகாரு. ஒரு சில காரணங்களால அந்த வாய்ப்பு அவர் கையை விட்டு போயிடுது. அப்புறம் கடைசியில பழனி அப்படிங்கிற ஒரு சின்ன ரோல் பண்றாரு. அதுக்கப்புறமா தான் பல போராட்டங்களுக்கு அப்புறம் சன் மியூசிக்ல விஜேவா சேர்றாரு. அங்க சுடுசுட சென்னை, ஃப்ரீயா விடு போன்ற ஷோஸ்லாம் பண்றாரு. இவரோட ஜாலியான பேச்சுனால அவருக்கு நிறைய ஃபேன் பேஸும் இன்க்ரீஸ் ஆகுது. மறுபடியும் விஜய் டிவில இருந்தே இவருக்கு கால் வருது. சரவணன் மீனாட்சி லீட் ரோல் பண்றதுக்காக. சீசன் 3ல இவர் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமாவும் இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் உருவானாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இவரே விஜய் டிவில பல ஷோஸ் ஆங்கர் பண்ண ஆரம்பிச்சாரு.
வெள்ளித்திரையில சத்ரியன் அப்படிங்கிற மூவில ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் ஹீரோவா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா மூவில பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மூவி பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்ட் டெபியூவா அவருக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணி பண்ணணும்ன்ற மூவி பண்றாரு. 2020ல பிக் பாஸ் சீசன் 4ல கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் 2023ல ஜோ மூவி பண்றாரு. அதுவுமே ஒரு லவ் ஸ்டோரி தான். என்னதான் 2 மூவி பண்ணியிருந்தாலுமே ஜோ மூவி தான் அவருக்கு நிறைய ஃபேம் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கடுத்து நிறமாறும் உலகில் அப்படின்ற படத்துல அதியன்ற ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்து ரியோராஜ் அவர்களோட மூவியான ஆண் பாவம் பொல்லாதுலேருந்து ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளிவந்திருக்கு. ஜோ மாரி ஸ்வீட் ஹார்ட்டும் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லா அமையுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? தென் பை பை ஃப்ரம் நாஃபா. டேக் கேர்.